நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 6 வகையான குருமா தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, பணியாரம், ஊத்தப்பம், பரோட்டா, சப்பாத்தி, அதுக்கப்புறம் இடியாப்பம், பூரி, பிரியாணி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். முதல்ல சைதாப்பேட்டை வடகரியில் ஆரம்பித்து வெஜிடபிள் சாகு குருமா, வெஜிடபிள் சால்னா, அதுக்கப்புறம் பிரியாணி கத்திரிக்காய் சட்னி இல்லை கிரேவி, அதுக்கப்புறமா கொண்டக்கடலை முளைக்கட்டின கொண்டக்கடலையில் ஒரு கிரேவி பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்தியானது கூட. இதுக்கப்புறம் பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் வச்சு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு குருமான்னு சொல்லலாம். தோசையிலேருந்து ஆரம்பித்து நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே இதுவும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இதுக்கெல்லாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது சைதாப்பேட்டை வடகரி எப்படி பர்ஃபெக்டாக நம்ம வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம எப்படி ரெஸ்டாரண்ட்டில் இல்லை கடைகளில் கிடைக்கிற மாதிரி எப்படி பண்ணுறது வீட்லேயே அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது இட்லி, தோசை, இடியாப்பத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு கடலைப்பருப்பு 3/4 கப் எடுத்துக்கலாம், துவரம்பருப்பு 1/4 கப் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் 1 கப் கடலைப்பருப்பு கூட எடுத்துக்கலாம். இதை 3 தடவை நல்லா கழுவிக்கலாம். இங்கே துவரம்பருப்பு போகிறதுனால டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அவ்வளோதான். நல்லா ஒரு 2-3 தடவை கழுவினதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு நல்ல தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 மணி நேரம் இல்லைனா நீங்கள் 1 மணி நேரம் கூட ஊற வச்சா போதும். ஊறினதுக்கப்புறம் நம்ம தண்ணியை எல்லாம் மறைக்க போகிறோம். ஸோ பாருங்கள், நமக்கு 2 மணி நேரத்தில் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம வரமிளகாய், உப்பு, அதுக்கப்புறம் ஜீரகம் போட போகிறோம். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஃபெனல் கூட போட்டுக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. அப்படி அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப சொதன்னு ஆகிடும். ஸோ அந்த டைமில் நீங்கள் அரிசி மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் தண்ணி இல்லாமல் தான் அரைக்கணும். நம்ம வடைக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி கரகரப்பாக நீங்கள் அரைச்சிக்கலாம். இது வடை மாதிரி தட்டியும் போடலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பக்கோடா மாதிரியும் போடலாம். ஸோ உங்களோட இஷ்டம். நம்ம சின்னதாக அப்படியே தட்டி போட போகிறோம். எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம். யூஸ்வலாக வடகரி அப்படிங்கிறது வடை வந்து மீதி ஆகிடுச்சுன்னா அதில் வந்து கிரேவி மாதிரி பண்ணி சிம்பிளான ஒரு கிரேவியில் போடுறது தான் வந்து வடகரி. யூஸ்வலாக அப்படி தான் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி இருந்ததுனா கூட வடை மீதி ஆகிடுச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக இது மாதிரி கிரேவி பண்ணி அப்படியும் போட்டுக்கலாம். இல்லை ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பண்ணி போடுறதுனாலும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி போடுங்க. இதே வந்து சின்ன ரவுண்டாக கூட நீங்கள் தட்டி போடலாம். ஷேப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்கள் வடை அப்படின்னா உடச்சி விடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி விட வேண்டியதில் அப்படியே போட்டுடலாம். அதே மாதிரி இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் 90% குக் பண்ணுறாங்க. நான் வந்து ஃபுல்லாமே குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட போகிறேன். இது போட்டோன்னே அந்த கறி அப்படிங்கிறது வந்து கிரேவிங்கிறது நல்லா திக்காகிடும். ஸோ அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா இதுவும் வந்து போடணும்னு அவசியம் இல்லை. நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோ கிரேவியை. யூஸ்வலாக கிரேவி திக்காக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருக்கலாம், அவ்வளோதான். அதுக்குன்னு ரொம்ப தண்ணியாக இருக்க வேணாம். இப்போது கிரேவிக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், பே லீஃப், அதுக்கப்புறம் சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறமா வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் 1-2 நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரைக்கும் நம்ம வெங்காயத்தை வதக்கணும். முதல் ஸ்டெப்பாக தான் இது. நல்லா வதங்கிட்டாவே அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸியாக ரெடி ஆகிடும். டேஸ்ட் ரொம்ப செமையாக இருக்கும். இதிலே நீங்கள் உப்பு போட்டு கூட வதக்கலாம். இப்போ தக்காளி ஒரு 5-6 தக்காளி, உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தக்காளி போட்டுக்கலாம். படிப்படியாக கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை அரைச்சி ஊற்றிக்கலாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான். உப்பு தேவையான அளவு போட்டுட்டு முதல்ல நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் போட போகிறோம். மசாலா பார்த்திங்கன்னா கரம் மசாலா, மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சள் தூள், அவ்வளோதான். பெருசாக வந்து எதுவுமே கிடையாது. இதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த தக்காளி வந்து நமக்கு சாஃப்ட் ஆகணும், அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ரொம்ப பொடியாக கட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக தக்காளி வதங்கிடும். கிரேவின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான பேசிக் கிரேவி தான். ரொம்ப 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 சால்னா மாதிரியே இருக்கும் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா. ஸோ பாருங்கள், இது ரெடியானதுக்கப்புறமா தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த தக்காளியெல்லாம் மசாலாலாம் வேகும். ஸோ இதுக்கப்புறமா தான் வந்து நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சி இதில் வந்து போட போகிறோம். இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் தேங்காய் அரைக்கிறதுக்கு தேங்காய் 1/4 கப் போட்டுக்கலாம். கசகசா, முந்திரி இதெல்லாம் வந்து அரைச்சி போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கோங்க.
இப்போ இதை ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்கணும். இதில் நான் வந்து தேங்காய் மட்டுமே வந்து அரைச்சி கூட போடுறவங்க இருக்காங்க. நான் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கசகசாவும் முந்திரியும் போட்டிருக்கேன். இந்த கசகசா முந்திரி ஆப்ஷனல் தான், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப செமையாக இருக்கும். நீங்கள் இதோட ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முக்கியமான விஷயம், நீங்கள் கடலைப்பருப்பு துவரம்பருப்பு 2 மிக்ஸ் பண்ணி போகிறதும் முக்கியமான விஷயம். ஸோ உப்பு வந்து நீங்கள் தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஸோ இந்த தேங்காவோட மசாலாவெல்லாம் உள்ளே இறங்கும் அப்போ தான். ஸோ அப்படி கொதிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இந்த வடையை போடுவோம். வடையை போட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது ஒரு 3 நிமிஷம் கொதிச்சதுன்னா நல்லா கெட்டியாகிடும். இந்த கிரேவி வந்து திக்காகிடும். இல்லை உங்களுக்கு இதெல்லாம் அரைச்சோட விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் தேங்காய் கூட வேணான்னா ரொம்ப சிம்பிள் அப்படியே கூட நீங்கள் போட்டுடலாம். மேக்ஸிமமே இந்த கிரேவி ரெடி ஆகிறதுக்கு 10 மினிட்ஸ் தான் ஆகும். அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும் அந்த கசகசால் இருக்கிறதுலாம். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதிலேருந்து நம்ம இந்த வடையெல்லாம் போட்டதுக்கப்புறமா ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் மட்டும் போதும். அது வந்து ஹை ஃப்ளேம்லனா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. ஒரு 3 நிமிஷம் அது வெந்ததுக்கப்புறமா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் ஓரளவுக்கு. தண்ணி தேவைப்பட்டால் இன்னொரு கப் கூட நீங்கள் ஊற்றலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்ட். நான் சொன்ன மாதிரி இடியாப்பம், பரோட்டா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சைதாப்பட்டை வடகரி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஹோட்டல் ஸ்டைல்னு சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அடையார் ஆனந்த பவனில் கூட நான் சாப்பிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பரோட்டாலேருந்து ஆரம்பித்து இட்லியிலேருந்து பூரி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான பச்சை பட்டாணியில் ஒரு குருமா பண்ண போகிறோம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ண போகிறோம். பேச்சுலர்ஸ்க்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். 1 பாட்டில் பண்ண போகிறோம். அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சைதாப்பட்டை வடகரி நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல ட்ரையான பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கு வச்சு பண்ண போகிறோம். இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா, ரைஸு, இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும், ஆனால் நம்ம வீட்டிலையே பண்ணிடலாம் ஈஸியாக. 2 டேஸ் வரைக்குமே கெட்டு போக தான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா. இதுக்கு ஒரு 1/2 கப் பச்சை பட்டாணி எடுத்துகிட்டு நம்ம நல்லா கழுவிக்கலாம். ஒரு 3 தடவை நல்லா கழுவி எடுத்துடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நல்லா ஊற வைக்கணும். ஏன்னா இது வந்து ட்ரைட் அப்படிங்கிறதுனால நம்ம ஊற வச்சா தான் வேகும். 8 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாமே கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இது பாருங்கள் ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும். இந்த தண்ணி தேவையில்லை. இதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும், தண்ணி ஊற்றிடாதீங்க. ஸோ அரைச்சி ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எடுத்துக்கலாம். ஜீரகம், ஸ்டார் அனீஸ், பே லீஃப், அதுக்கப்புறம் கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். ஸ்டோன் ஃப்ளவர் அதாவது கல்பாசி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச விழுது. ஸோ இதெல்லாம் நம்ம போட்டுட்டு நம்ம நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் இதை நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வதக்கும்போது மட்டும்தான் அந்த கிரேவி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சின்ன சின்னதாக வெங்காயமெல்லாம் கட் பண்ணியும் போடலாம், தக்காளியை. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டான ஒரு மெத்தடு. இன்னொரு விஷயம், குழந்தைகளுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் வரும்போது சாப்பிட மாட்டாங்க. ஸோ மெயினாக அதுக்காக மட்டும்தான் நம்ம எல்லாத்தையும் அரைச்சி போடுறோம். அதே மாதிரி நீங்கள் அரைச்சி போட்டதுக்கப்புறம் அப்படியே கிரேவி வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ பச்சை வாசனை போயாகணும். இதுக்கு தேவையான மசாலா உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் கசூரி மேத்தியும் போடுவோம். ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். கசூரி மேத்தி முன்னாடி தான் போடணும் அவசியம் இல்லை, நீங்கள் ஃபைனலாக கூட போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பொட்டேட்டோ அதாவது உருளைக்கிழங்கு, 2 உருளைக்கிழங்கு. இன்கேஸ் உங்கள்கிட்ட காலிஃப்ளவர் இருந்ததுன்னா காலிஃப்ளவர் போடலாம். அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் போடலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து வேரியேஷன் சொல்கிறேன். அதே மாதிரியே பச்சை பட்டாணி பிடிக்காதவங்க ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து ஹை ப்ரோட்டீன் கொண்டைக்கடலை போடலாம்.
ராஜ்மா போடலாம். இப்போது ஊற வச்ச பச்சை பட்டாணி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா அது கூட போடலாம். பட் என்ன அப்படின்னா, நமக்கு பச்சை பட்டாணியில் ஊற வச்ச பச்சை பட்டாணி ஒரு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். அதாவது ட்ரையான பச்சை பட்டாணி அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். ஃப்ரெஷ்ஷானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கிரேவிக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பச்சை பட்டாணி ட்ரையானதை போடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தேவையான அளவு தண்ணி, அதுக்கப்புறம் இது கொதிக்கணும். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். ஸோ நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா ஒரு கொதிக்கிற தன்மை வந்துடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சிம்பிளானது தான். இதுக்கு அரைக்க வேண்டிய ஒரு சில பொருட்கள் மட்டும் அரைக்க போகிறோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய், முந்திரி, கசகசா இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சதுக்கப்புறம் இதில் ஊற்றிக்கலாம். இப்போவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஸோ ஆயிலே ரிலீஸ் ஆகிற அளவுக்கு அந்தளவுக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது அந்த பியூரி ஊற்றிடலாம், அதாவது முந்திரி பேஸ்ட்டு, அப்புறம் தேவையான அளவு தண்ணி. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கொதி வரட்டும். திரும்ப நீங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மீடியம் டு ஹையில் வச்சே பண்ணலாம். உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கணும் இந்த ஸ்டேஜ்லேயே. அப்போ தான் உருளைக்கிழங்குல பச்சை பட்டாணியெல்லாம் உப்பு இறங்கும். இப்போது இதை மூடி 4லிருந்து 5 விசில், குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது எல்லாம் சாஃப்டாக கொடுக்கணும். ஸோ 5 விசில் வந்தோன்னா ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு கிரேவி ரெடி. இது சப்பாத்தி, பூரி இதுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரைஸ்க்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இட்லி தோசை எல்லாம் வேணும். அப்படிங்கும்போது நம்ம இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, திரும்ப நம்ம கொதிக்க விடணும். ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கிரேவி ரெடி. இது வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம், பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ 2 டேஸ் நான் சொன்ன மாதிரி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். இது ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நம்ம தேவைப்படும் போது நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சம் மட்டும் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த கிரேவியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம காலிஃப்ளவர் போடலாம். காலிஃப்ளவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மேக்ஸிமம் நமக்கு காலிஃப்ளவர் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பன்னீரும் போட்டுக்கலாம். பன்னீர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு மஷ்ரூம், உங்கள்கிட்ட மஷ்ரூம் கிடச்சிது அப்படின்னா அந்த சீசனில் நீங்கள் மஷ்ரூமும் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சோயா வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சுடுதண்ணியில் 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் போடலாம். அதாவது இது வதக்கும் போது நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து கிறிஸ்பியான தோசையோடு எடுத்துக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் இட்லியோடையும் நல்லாயிருக்கும். 2 நாளைக்கு வரைக்குமே வந்து இது கெட்டு போகாது, ஏன்னா நல்லா குக் ஆகிட்டதுனால. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கொண்டக்கடலையில் ஒரு சிம்பிளான கிரேவி. ரொம்ப ப்ரோட்டீன் அதிகமாக உள்ளதுன்னு சொல்லலாம். அதுவும் கருப்பு கொண்டக்கடலையில் பார்த்திங்கன்னா முளைக்கட்டின கொண்டக்கடலை கிரேவி, ஸ்ப்ரவுட்டட் செக்பீன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு இப்படி ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லா முளைக்கட்டிடும். இதில் அயன்லேருந்து ஆரம்பித்து நிறையா சத்துக்கள் இருக்குது. நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயும் பண்ணலாம், ஸ்டீமும் பண்ணலாம். உப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஸ்டீம் பண்ணிக்கோங்க. ஒரு 3 விசில் போட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். ஸ்டீம் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துடும். இப்போ ஆயில் ஊற்றிட்டு நெய் போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், நெய், அதுக்கப்புறம் ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப், பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவோம். இப்போ 2 வெங்காயம் அதையும் வந்து நல்லா போட்டு வதக்கிக்கலாம். இப்படி வந்து போட உங்களுக்கு டைம் இல்லைன்னா மிக்சியில் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு ஒரே ஒரு சுற்று விட்டு எடுத்து போட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும். இப்போ இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், விழுது இதெல்லாம் போட்டுரும். இதை வந்து சாஃப்டாக வரைக்கும் நல்லா வதக்கியே ஆகணும். நீங்கள் ப்ரௌன் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ளேவர் வந்து மாறாது. இதுக்கப்புறமா நம்ம தக்காளி வந்து போட்டுக்கலாம். நீங்கள் அரைச்சும் போடலாம், துருவியும் போடலாம், இல்லை மிக்சியில் அரைச்சும் போடலாம். இது வந்து 4 தக்காளி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 2 தக்காளி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வரைக்கும் வதக்கணும்.
இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். இப்போ மசாலா பொடி இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், ரோஸ்டட் கியூமின் பவுடர், கசூரி மேத்தி, உப்பு, பெருங்காயம் இதெல்லாமே நான் போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கணும். இதில் நீங்கள் எந்த மசாலாவையும் நீங்கள் ஸ்கிப் பண்ண வேணாம், எல்லாத்தையுமே போட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் வரும் அந்த கிரேவிக்கு. இப்போ 3 விசில் ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியை வடிக்கக்கூடாது, ஏன்னா தண்ணியில் அவ்வளோ சத்து இருக்குது. நம்ம ஏற்கனவே எல்லாம் கழுவி தான் வேக வச்சுருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் தண்ணியை வடிக்கணும்னு அவசியம் இல்லை. முளைக்கட்டிய எல்லா பயிருமே நிறையா சத்து மிகுந்தது. ப்ரோட்டீன்னு பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன், ஃபைபர், விட்டமின் B9 இதெல்லாமே இதில் ரொம்ப 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 அபரிமிதமாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போது தண்ணி ஊற்றுறோம். ஏன் அப்படின்னா அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வேகணும் ஒரு 5 நிமிஷம், அப்போ தான் அந்த கொண்டக்கடலையில் மசாலா இறங்கும். இப்போது நான் தயிரில் கொஞ்சம் கடலை மாவு போட்டு மிக்ஸ் பண்ணுறேன், கட்டி இல்லாமல். இது எதுக்காகனா அந்த தயிர் வந்து நம்ம ஊற்றும் போது என்ன ஆகும்னா பிரிஞ்ச மாதிரி வரும். ஆனால் நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா பிரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரேவிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கடலை மாவு ஒரு நல்ல திக்னஸை கொடுக்கும், தயிர் டேஸ்ட்டை கொடுக்கும். அது இல்லாமல் நம்ம பாடிக்கு வந்து ஒரு நல்ல நேச்சுரல் பாடி கூலண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம தயிர் வந்து கிரேவிக்கு ஒரு சின்ன புளிப்புத்தன்மையை கொடுத்து ஒரு நல்ல ஃப்ளேவரையும் க்ரீமினஸையும் கொடுக்கும். ஸோ வெயிட் லாஸ் அப்படி நல்லா போகிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல கிரேவின்னு சொல்லலாம், ப்ரோட்டீன் ரிச்சுன்னு சொல்லலாம். ஸோ வெஜிடேரியன்ஸாக இருந்தீங்கன்னா இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுறோம், ஏன்னா நம்ம இவ்வளோ தண்ணி ஊற்றும் போது இந்த கொண்டக்கடையில் இந்த ஃப்ளேவர் இறங்கும். ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை நல்லா வந்து வேக வைக்கணும். ஸோ பாருங்கள் நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துச்சு. இதுக்கப்புறம் க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நம்ம போடுறோம். ஒரு 1/4 கப் போடலாம், தயிரோட அளவே தான். தயிர் 1/4 கப் அப்படிங்கும்போது ஃப்ரெஷ் க்ரீமும் போடலாம். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, போட்டோடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்னு சொல்லலாம். இப்போ கொண்டக்கடலை எல்லாம் வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி நான் போட்டிருக்கேன், போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் அவாய்ட் பண்ணுறனாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது சப்பாத்தி, ரைஸ், நான் எல்லாத்தோடையும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த முளைக்கட்டின கிரேவின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பாசிப்பயிரில் கூட பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கர்நாடகா ஸ்டைலில் சிம்பிளான வெஜிடபிள் சாகு குருமா. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபின்னு சொல்லலாம். இடியாப்பம், பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ இது ரொம்ப நேரம் இருந்தாலும் கெட்டு போகாது. ஸோ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், ஃபெனல் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஸ்டோன் ஃப்ளவர் அதாவது கல்பாசி போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வெங்காயம் ஒன்று ஸ்லைஸ் பண்ணது அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு போட்டு கூட வதக்கலாம். ஸோ இதெல்லாமே சாஃப்டானதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தது வந்து ஸ்டெப் வந்து ப்ரொசீட் பண்ணணும். இப்போது பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இதையும் நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி இதெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ மொத்தமாக சேர்ந்து நம்ம 1 கப் போடுற மாதிரி பார்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்ட காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு இது கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதையும் நம்ம ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். இதுக்கப்புறம் நம்ம தண்ணியை ஊற்றி இது வேக வைக்க போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் இது குக் ஆகிடும். இதுக்கப்புறம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டுக்கலாம். மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி நீங்கள் ஒரு 2 கப் இல்லைனா 3 கப் கூட ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம், அப்போ தான் இந்த வெஜிடபிளெல்லாம் நல்லா வேகும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அரைக்க போகிறோம். நம்ம எதையும் ரோஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. தேங்காய், புதினா, கொத்தமல்லி ஸோ இதெல்லாமே போட்டு அரைச்சிக்கலாம். சாகு குருமா அப்படிங்கிறது கர்நாடகா ஸ்பெஷல், கொஞ்சம் க்ரீன் கலரில் இருக்கும். பாப்பி சீட்ஸ் போட்டுக்கலாம், அதாவது கசகசா. அதுக்கப்புறம் ரோஸ்டட் கிராம், சட்னி கிராம், முந்திரி இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்தளவுக்கு ஃபைனாக அரைக்கிறது நல்லது கூட. இதுக்கப்புறம் நம்ம இதில் ஊற்றுறோம். இந்த குருமாவில் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம், ரொம்ப ஹையும் வேணாம். மீடியமில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா வேக வைக்கணும்.
உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு குருமா. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோட கடைசியில் வந்து நான் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் எப்படி வந்து இந்த குருமாவை சர்வ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நான் ராகி இட்லிக்கு வந்து நான் இது எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ராகி எடுத்துக்கலாம், கம்பு எடுத்துக்கலாம், மில்லட் இட்லி தோசை எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். பணியாரத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இடியாப்பம் போட்டு அது மேலே வந்து இதை ஊற்றி சாப்பிட்லாம். பூரியாக இருக்கட்டும், சப்பாத்தியாக இருக்கட்டும், பரோட்டாவாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறதுன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி. இது இட்லிக்கும் நல்லாயிருக்கும், தோசை, பூரி, அதுக்கப்புறம் பிரியாணிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்படி வந்து நம்ம கடையில் செய்கிற மாதிரியே செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இப்போது கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். ஒரு 6 இல்லைனா 7 கத்திரிக்காய் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபேமிலியில் நிறைய பேர் இருந்தீங்கன்னா நீங்கள் 1/2 kg கூட எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி மசாலா வந்து நீங்கள் போட்டுருங்க. இப்போ தண்ணியில் அரிஞ்சு போட்டுரும். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் எள்ளும், 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை இதெல்லாம் போட்டுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே நிலக்கடலையை ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை வந்து ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது எப்படி அரைக்கணும்னா பவுடர் மாதிரியும் அரைக்கலாம் நீங்கள், இல்லை அப்படின்னா வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ஸோ இது மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஓகே தான். இதுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் சட்னிக்கு. இப்போது நம்ம மஸ்டர்ட், கியூமின், பெப்பர், அதுக்கப்புறம் ஃபெனுக்ரீக், அதாவது கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் மிளகு, வெந்தயம் இதெல்லாம் போட்டுக்கிறோம். வெந்தயம் நீங்கள் ரொம்ப குறைவாக தான் போடணும். இப்போ வெங்காயம் 2, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கறிவேப்பிலை. வெங்காயத்தை நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணி தான் போடணும், அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் வரும். ஸோ இது மாதிரி நல்லா சாஃப்டாக வதக்கினதுக்கப்புறமா 3 தக்காளி போட்டுக்கலாம். அதுவும் நீங்கள் வந்து சின்னதாக பொடியாக கட் பண்ணி அதுக்கப்புறம் போட்டு நல்லா வதக்கலாம். ஸோ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடியே இந்த கத்திரிக்காயை நல்லெண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜர் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அப்படி கூட நீங்கள் பண்ணலாம். இல்லை முழு கத்திரிக்காயை போட்டும் பண்ணலாம். இப்போ மசாலா பொடி ரொம்ப இதுக்கு தேவையில்லை. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் உப்பு. ஸோ இதில் போட்டிருக்க மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் ஒரு டீஸ்பூன் மட்டும் ரோஸ்டட் ஜீரக பவுடர், ரோஸ்டட் கியூமின் பவுடர் போட்டுக்கலாம். அது ஆப்ஷனல் தான், ஏன்னா ஏற்கனவே நம்ம ஜீரகம் போட்டுட்டோம். ஸோ அதனால் ரொம்ப வேணாம். ஏன்னா நம்ம பிரியாணிக்கெல்லாம் பண்ணும்போது அதுலேயே எல்லாமே இருக்கும் மசாலா. இதுலேயே இருந்தால் நல்லா இருக்காது, ரொம்ப ஃப்ளேவர் அதிகமாகிடும். இப்போது கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய், ஏன்னா இந்த கத்திரிக்காய் வதங்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதிலையே போட்டு வதக்கிடுறேன். ஸோ நீங்கள் வந்து இப்படியும் பண்ணலாம், இப்படியும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். முழு கத்திரிக்காயில் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தும் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து அப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்லாம் இல்லை. இது சிம்பிளான ஒரு மெத்தடுன்னு சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் ஆயில் ஊற்றும் போதும் அது நல்லா வதங்கிடும், மசாலாவோட சேர்த்து வதங்கும். ஸோ நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஸோ நம்ம மூடி வச்சு இதை வதக்கலாம். ஸோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். ஒரு 50% வந்து நமக்கு கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கும். இப்போது ஒரு 2 கப் தண்ணி ஊற்றுறோம், அதாவது சின்ன கப்பில் 2 கப் தண்ணி. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரைக்கும் இது வேகணும். ஒரு 70% வந்து நமக்கு வேகணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா புளி போடுறோம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். ஸோ இப்போ அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. கத்திரிக்காய் நம்ம வந்து பெரிய பெரிய பீஸாக போட்டதுனால இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குழஞ்சி போகாது. ஸோ பார்க்குறதுக்கு அப்படியே இருக்கும். இப்போ புளி ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த புளியோட தண்ணி நல்லா வந்துடும். ஸோ இது வந்து நம்ம தோட்டத்து புளி. ஸோ அதனால் நல்ல ஒரு கலராக இருக்குது. கொஞ்ச நாள் ஆனதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப செமையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிப்பு வந்ததுக்கப்புறமா நம்ம இது மேலே மூடியை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை பச்சை வாசனை போக வரைக்கும் 3 நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சு எடுக்கணும். இதுக்கப்புறமா வந்து நம்ம எள்ளு, அதுக்கப்புறம் பீனட், கடலை இதெல்லாம் அரைச்சி வச்சதை போட்டு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிடலாம். ஸோ தண்ணி நீங்கள் ரொம்ப ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நல்லா சுண்டி வரணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து மூடி போட்டுடலாம் கொதி வந்தோடனே. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பப்போ எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்.
ஸோ பாருங்கள் மேக்ஸிமம் அப்படியே வந்து எல்லாம் அந்த தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம மீடியம் லோ அந்த மாதிரி நம்ம வச்சு தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அன்டில் திக் ஆகணும், அதாவது என்னென்னா நல்லா சுண்டணும் அந்த கிரேவி. உங்களுக்கு வேணாம் அவ்வளோ தண்ணி வேணான்னா நீங்கள் விட்டுறலாம். ஸோ நமக்கு பர்ஃபெக்டான அந்த கத்திரிக்காய் சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஆயில் ஒரு 1/4 கப் அரை கப் ஊற்றும்போது ஆயில் வந்து ரிலீஸ் ஆகும். ஆனால் நான் ஹெல்த்தியாக வந்து பண்ணணுங்கிறதுக்காக நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது எம்டி பரோட்டா சால்னா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான பரோட்டா குருமா. இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், பூரி சப்பாத்திக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இடியாப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அதாவது ஃபெனல், சோம்பு, கல்பாசி, ஸ்டோன் ஃப்ளவர்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரப்பூ, ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு நம்ம போட்டுக்குவோம். இதை போட்டுட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் வதக்கணும். ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு போட்டு கூட வதக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் நமக்கு முடிஞ்சிடும். ஸோ ஒன்ஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸியாகிடும். இதுக்கு தேவையான உப்பு எதுக்காகனா இந்த ஆனியன் வந்து தண்ணி ரிலீஸ் பண்ணும், அப்போ சீக்கிரம் வதங்கிடும். அதுக்காக தான் நம்ம உப்பு போட்டு வதக்குறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தக்காளி போடுவோம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 தக்காளி போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியில் 5 பேர் இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ப்ளைன் சால்னா அப்படிங்கிறதுனால நம்ம சிக்கன் மசாலா அதெல்லாம் ஒன்றும் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் வேணும்னா உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 2 கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த தக்காளி வேகணும். ஸோ இதை வந்து நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஸோ உங்களுக்கு அதிகம் வேணும்னா நீங்கள் வெங்காயத்தையும் அதுக்கப்புறம் வந்து தக்காளியும் நீங்கள் டபுள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து தக்காளி அப்படியே போடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அரைச்சி கூட போடலாம். ஸோ திரும்ப நம்ம மூடி வச்சிடலாம். அரைக்க வேண்டியது வந்து பொட்டுக்கடலை, முந்திரி, பாப்பி சீட்ஸ், அதுக்கப்புறம் தேங்காய், எதை கசகசா தேங்காய் போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பேஸ்ட்டாவோ இல்லை பியூரி மாதிரியோ நீங்கள் அரைச்சிக்கலாம். தண்ணி மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் வந்து இந்த சால்னாவோட பேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஒரு சிலர் வந்து பேசன் ஆட் பண்ணுறாங்க, அதாவது கடலை மாவு. ஸோ அப்படியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொத்தமல்லியும் புதினாவையும் நான் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் வந்து நம்ம போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நல்லா வதக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேணாம், நான் வந்து தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சேன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக அப்படியும் பண்ணலாம். இப்போ அரைச்சி வச்சா விழுதை ஊற்றிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா பொட்டுக்கடலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸாக கொடுக்கும். ஸோ அதனால் தண்ணி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 1 கப்போ 2 கப்போ நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு தின்னாக வேணுமா திக்காக வேணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ திக்காக வேணும் அப்படின்னா ஒரு 1.5 கப் ஊற்றுங்க. ஸோ ரொம்ப தின்னாக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு 2லேருந்து 2.5 கப் தண்ணி ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா மூடி வச்சிடலாம். ஸோ இது நல்லா ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா கொதிக்கும். ஸோ அப்படி கொதிக்கும்போது என்னாகும் அப்படின்னா நல்லா ஃப்ளேவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ சால்ட்டு, மிளகாய்த்தூள், தண்ணி ஸோ பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுருவோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் தேவைப்படாது. ஸோ குழந்தைகளுக்கும் செய்யும்போது நம்ம வீட்டில் சால்னா செய்யும்போது எல்லாமே வந்து ஸ்பைசஸ் எல்லாம் ரொம்ப குறைவாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இது வந்து கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா கொதித்து வெளியே வரும்போது மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம், இல்லைனா 5லேருந்து 8 நிமிஷம். இல்லை பார்த்திங்கன்னா ஆயில் நான் குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த கேஷ்யூலேயும் ஆயில் இருக்கும். ஸோ அதனால நான் ரொம்ப எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. அந்த ஆயில் அப்படியே மேலே வந்து லைட்டாக வந்து வந்திருக்கு. ஸோ இது பர்ஃபெக்டாக இருக்கும்.
ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பரோட்டா எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பரோட்டா இல்லைங்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இட்லி தோசைக்கு இல்லை இடியாப்பம் பண்ணிங்கன்னா அது கூட இந்த சால்னா வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, சப்பாத்தி பூரிக்கு கூட இந்த சால்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை வந்து நீங்கள் பன்னீரை ரோஸ்ட் பண்ணி போடலாம், இல்லை அப்படின்னா வந்து கேப்சிகம் போடலாம். ஸோ எந்த வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் போட்டு பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கும், அதுலேயும் 1900 ரெசிபீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் foods.in அப்படிங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸ் தான் ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும். ஸோ அதையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.